ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து 2 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சாதம், பொட்டேட்டோ ரைஸ். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக, சூப்பராக, ஈஸியாக, சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து மசாலா நல்லா இறங்கணும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து மசாலா நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியை இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதனோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. மசாலாவில் நல்லா இறங்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் செய்யும்போது எப்போவுமே நம்ம ரைஸ் வந்து உதிரியாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூண்டு சாதம், கார்லிக் ரைஸு. இதுவும் வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். அதனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை ஒரு 5லேருந்து 6 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நீங்கள் முதவே சேர்த்துட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும், அதனால பின்னாடி சேர்த்து இந்த வெங்காயம் பருப்பெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பூண்டு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாம். குழந்தைங்களுக்கு வந்து இது பூண்டு சாதம்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.